லைவ் ஸ்ட்ரீம் போறாங்க, லைவ் கிளாஸ் உங்களுக்கு அப்படி யூடியூப். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க பிரசன்னா. ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் தெரியுது இல்லையா? சூப்பர். ஸோ ப்ரெசன்டேஷன் தெரியுது. ஓகே ஓகே ஃபைன். மற்றவங்களுக்கும் தெரியுதா? கிருத்திகா, சுஷ்மிதா, தீபிகா, அவங்க 3 பேருக்கும் தெரியுதா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எஸ், கிருத்திகா உங்களுக்கும் தெரியுதுன்னு நம்புகிறேன். ஓகே, டைம் இஸ் 11. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோனிகா, ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ ஹாய், நம்ம இன்னைக்கு FSHM-ஓட ஆன்லைன் டெக் சீரீஸில் பைத்தான் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ செஷன் பேர் ப்ரோக்ராமிங் வித் பைத்தான். ஸோ என் பேர் வந்து வெங்கடேஷ். நான் ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு க்ளவுட் பேஸ்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரிடாமினெட்லி பைத்தானில் தான் கோடு எழுதுறது நானும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸ் சொல்லலாம் பைத்தானோட என்னுடைய ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மீன் டைம் இப்போ இந்த செஷன் வந்துட்டு இந்த செஷனுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க வேண்டியது, என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, எந்த ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், லாங்குவேஜ் வந்து வெறும் ஒரு டூல் மட்டும்தான். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு டூல் தான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பெயிண்டர் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் டிராயிங் நல்லா வரைகிற ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரைய தான் போகிறாங்க. என்ன வரைய போகிறாங்கங்கிறதெல்லாம் கேள்வி இருக்குது. ஆனால் அதை எப்படி எதில் வரைவாங்க? அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பிளெயின் ஒயிட் கேன்வாஸ் வேணும். அந்த கேன்வாஸில் அவங்களுக்கு சில டூல்ஸ் வேணும். அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு தான் வரைவாங்க. அது பெயிண்ட் ப்ரஷ்ஷு, கலர்ஸு, இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ல நிறையா டைப்ஸ் ஆஃப் பெயிண்ட் ப்ரஷஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ கார்பெண்டர் எடுத்துக்கிட்டிங்க, ஆசாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு உட்டை வந்து அவங்க வெவ்வேறு வடிவத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கும் டூல்ஸ் வேணும். டூல்ஸ்னால் அகைன் ஆக்சார் பிளேடு, இல்லை இந்த மாதிரி நிறைய கார்பென்ட்ரி சம்மந்தமான டூல்ஸ் இருக்கு இல்லையா? ப்ளம்பிங், அதே மாதிரி ப்ளம்பிங்க்கு சம்மந்தமான டூல்ஸு. ஸோ அந்த மாதிரி எல்லா வேலை செய்யறதுக்கும் நம்மளுக்கு டூல்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது.
அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அப்படின்னு வரும்போது ப்ரோக்ராமிங்க்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் டூல்ஸ் நிறைய இருக்கு. அப்படி ஒரு டூல் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜை வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து ஒரு லாங்குவேஜை மட்டுமே அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு லாங்குவேஜ் இல்லை, நிறைய லாங்குவேஜ் கூட தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த லாங்குவேஜ் வந்து எதுக்கு பயன்பட போகுது அப்படின்னா நம்ம என்ன சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் தான், ஒரு கருவி தான் லாங்குவேஜ். லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த என்ன சொல்றது இல்லூஷனுக்குள்ளே போய் நம்ம எப்பயுமே ஸ்டாக்னேட் ஆகிட வேண்டாம், சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெயிண்டருக்கு எப்படி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் ஒரு டூல், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அவங்க நிறைய டூல்ஸ் இருக்கு, அதுல ஒரு டூல் தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம செஷனில் எடுத்துக்கிட்ட லாங்குவேஜ் வந்து பைத்தன். அதுக்கு முன்னாடி நீங்க கோடு எழுதுறேன், நான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறேன், கோடு எழுதுறேன்னு இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையில் ஒரு என்விரான்மெண்ட் செட்டப் தேவை. ஸோ என்விரான்மெண்ட் செட்டப்னா என்னன்னா அப்படின்னா இப்போ என்விரான்மெண்ட் செட்டப்ல வந்தீங்கன்னா, ஸோ அதான் நம்ம மூணுத்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஓவர்வியூல என்விரான்மெண்ட் செட்டப் பார்க்கலாம். ப்ரோக்ராமிங்கிறது வெறும் இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுங்கிறது வெறும் கோடு எழுதுறது மட்டும் இல்லை, இட் இஸ் மோர் தேன் ஜஸ்ட் ரைட்டிங் கோடுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் பைத்தானுடைய எக்கோ சிஸ்டம், பைத்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதனோட எக்கோ சிஸ்டமை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், சரி? ஸோ என்விரான்மெண்ட் செட்டப்னு நம்ம சொல்லும்போது எதெல்லாம் மீன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், நம்ம கோடை எழுத போகிறோம்ல, எப்படியும் வந்து எங்கேயோ டைப் பண்ண தான் போகிறோம் கோடை, சோர்ஸ் கோடை. ஸோ அப்போ சோர்ஸ் கோடை நான் எதில் டைப் பண்ண போகிறேன், என்ன டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை என்ன ஐடி யூஸ் பண்ண போகிறேன். ஐடினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் என்ன யூஸ் பண்ண போகிறோம், ஐடி என்ன யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் இருக்குது அதுக்குள்ள. அப்புறம் இப்போ நம்ம பைத்தான் அப்படின்னே சொன்னாலே பைத்தான்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் ஹலோ சாரி ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். மோனிகா, நீ பேசலனா மைக் மியூட்ல போட்டு. சாரி மியூட்ல போட்டு. நோ இஷ்யூஸ். ஸோ திரும்ப பேசும்போது மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க அப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா கேட்காது எனக்கு, சரியா? ஓகே, நான் கண்டினியூ பண்ணேன். ஓகே, ஸோ லாங்குவேஜ் வெர்ஷன் சொல்லும்போது பைத்தான் ஆர் எனி லாங்குவேஜ் ஃபார் தட் சேக், எல்லா லாங்குவேஜுக்குமே வந்து வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன வெர்ஷனில் கோட் எழுத போகிறோம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆஃப் கம்பைலர்ஸ். அதே மாதிரி லாங்குவேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கம்பைலர்ஸும் நிறைய இருக்கு. ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் கம்பைலரை யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான என்விரான்மெண்ட் செட்டப்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் நீங்கள் வந்து எல்லாரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை கம்ப்யூட்டருக்குள்ளே அறிமுகமாயிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் என்ன இன்ட்ரோடக்ஷன், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்குன்னா விண்டோஸ்ங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். பட் விண்டோஸ் வந்து நான் படித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. அது வந்து ஒரு எண்ட் யூசருக்கு மட்டுமான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் இருந்துச்சு. அதுலேயும் கோடெலாம் எழுதலாம், பட் வந்து சீரியஸான ஆர்வமாக சீரியஸாக கோடு எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விண்டோஸ் இஸ் நாட் அன் என்விரான்மெண்ட் ஃபார் ரைட்டிங் சச் கோட்ஸ். சச் விண்டோஸ் வந்து நம்ம ஒரு பெரும்பாலும் மற்ற வேலைகளுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் கோடு எழுதுறீங்க, கோடு எழுதுறது மட்டும் இல்லை, கோடு நம்ம ரன் பண்ணுறதுமே வந்து டிப்ளாய்னு சொல்லுவோம். இது எங்கே கொண்டு போய் அல்டிமேட்டாக நம்ம ஓட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே வந்து எல்லாரும் எழுதுகிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பில் தான் ஓட்டிகிட்டு இருக்கு. அது ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து அது ஒரு நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ சம்ஹவ் எல்லாருமே வந்து பின்னாடி பேக் எண்டில் சர்வர் தான் கோடு எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போது சர்வரில் ஓடுது அப்படின்னா சர்வரில் விண்டோஸ்லாம் ஓட மாட்டாங்க, சர்வரில் லினக்ஸ் தான் ஓடும், ரைட்டா? ஸோ லினக்ஸ் ஓடுதுன்னா அப்போ லினக்ஸில் வந்து நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு லினக்ஸுங்கிற அந்த லினக்ஸ்னாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் பயப்பட வேண்டாம். லினக்ஸ் வந்து 2 எடிஷன் இருக்குது, சர்வர் எடிஷன் தனியாக இருக்குது, நார்மலாக விண்டோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இருக்குது லினக்ஸில். ஸோ நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணிக்கிட்டு சர்வர் சைடில் ஜியூஐலாம் இருக்காது, டெர்மினலில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து கிராஃபிக்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அங்கே நம்ம கோடை அடிக்கணும்னாலும் அங்கேயும் அடிக்க முடியணும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ்னு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டர் ஐடிஸ்லாம் என்னென்ன சூஸ் பண்ணோன்னு பார்க்கணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நான் யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து விம்னு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், VIM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விம் டெக்ஸ்ட் எடிட்டர் தான் நான் பெரும்பாலும் பயன்படுத்துறது. ஏன் விம்னா, விம் வந்து நிறைய தேவையில்லாமல் கிராஃபிக்ஸ் யூசேஜ்லாம் எதுவும் கிடையாது. டெர்மினல்லையே கமாண்ட்லேயே நிறைய விஷயம் செய்ய முடியும். ப்ளஸ் நம்ம கமாண்ட் டெர்மினலில் தான் வந்து கோடு எதுவும் டெர்மினலில் தான் வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ண போகிறோம். அதனால் நான் அது வேறு எந்த விண்டோக்கும் போக தேவையில்லை, அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறது. அதே மாதிரி சர்வருக்கு போனீங்கனாலும் சர்வர்லேயுமே வந்து விம் வந்து அவைலபிளாக இருக்கும். அங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து எக்லிப்ஸு, ஐடிஇ இந்த மாதிரிலாம் எதுவும் தேடிட்டு இருக்க முடியாது. பட் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் ஐடிலாம் யூஸ் பண்ணோன்னா பைச்சாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணலாம்.
பைசாம் வந்து கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று இருக்கும் பைசாம், அதுக்கப்புறம் விம் யூஸ் பண்ணலாம், இமேக்ஸ் ஒன்று இருக்குது, இமேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் அதை சூஸ் பண்ணிக்கணும் என்ன டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ பைத்தான்ஸ் எல்லா டெக்ஸ்ட் எடிட்டருமே வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் பயன்படுத்தலாம். எல்லா எடிட்டர்லையும் வந்து பிளகின்ஸ் நம்ம போடணும். பிளகின்ஸ் போட்டோம்னா அந்த பர்டிகுலர் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம இதுக்குள்ளே இறங்கி டீப்பாக போகலாம். அதுக்கப்புறம் ஸோ மோர் தேன் ஜஸ்ட் ரைட்டிங் கோட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது கோடு எழுதுறது மட்டும் ஒரு வேலை கிடையாது. அதில் இந்த கோடு எழுதுறது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2வது பிளேஸில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் நிறைய ஒர்க் இருக்குது. இதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்து தான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கோடு எழுதுகிறோம், எடுத்த உடனே யாரும் கோடு எழுத இறங்கிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் வந்து தேவை நம்மளுக்கு. ஸோ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டிசைன் டு கோடு, அந்த ஆர்கிடெக்சர் தான் கோடாக டிசைன் பண்ணுவோம். லைக் இந்த சென்ஸ் அந்த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் தான் நம்ம டிசைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அந்த கோடிங் ஃபேஸு. அதுக்கப்புறம் டிடிடின்னு சொல்லுவோம், டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை எழுதி முடிச்சு அந்த கோட் வந்து டிப்ளாய் பண்ணுவோம், இல்லை பப்ளிஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போ அதை டிப்ளாய் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறாங்கல்ல, அப்போ யூஸ் பண்ண போகும்போது யூசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இன்னைக்கு நான் என்னோட வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வெப் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறவங்க 10 பேர் தான் இருக்காங்கன்னா நான் ஸ்கேலிங் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் டிப்ளாய் பண்ணுற மிஷினில் மினிமமாக வந்து ஒரு 1000 பேர் வந்து யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. வாட் இஃப் நாளைக்கு வந்து நான் எழுதின அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் யூஸ் பண்ண போகிறாங்க. கடகடன் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க நம்பர் ஆஃப் யூசர்ஸ். இப்போ அந்த இடத்துல ஸ்கேலிங் மேட்டர்ஸ். ஸோ ஸ்கேலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ரைட்டா? ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் மோர் தேன் ஜஸ்ட் ரைட்டிங் கோட், நாட் ஜஸ்ட் ரைட்டிங் கோட். ரைட். ஸோ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சருக்குள்ளே போவோம். ஸோ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் பில்டு பண்ண போகிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே நான் சொன்ன மாதிரி கோடுக்குள்ளே இறங்க மாட்டாங்க. அந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்ய போகுது, என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்க போகுது, எந்தெந்த காம்பனன்ட் கூட பேச போகுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும். அந்த டிசைன்னா நம்ம எதை வச்சு பண்ணாங்கன்னா ஜஸ்ட் பேப்பர் பென்சில் இருந்தாலே போதும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்கள் பேப்பரில் பென்சிலில் வந்துட்டு இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு டேட்டா பேஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இஆர் டயக்ராம்லாம் வரைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் வரைகிறதுக்கும் சில டயக்ராம்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி டயக்ராம்ஸில் ஆர்கிடெக்சர் வந்து பேசிக்லி போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபயர்பாக்ஸ் ஓஎஸோடைய ஆர்கிடெக்சர் டயக்ராமோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஐ கெஸ் உங்களுக்கு அது தெரியணும்னா நான் ஸ்க்ரீன் ஷேரை வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுதா? இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் தெரியுதா உங்களுக்கு? ஹலோ? நோ, தெரியல. ஓகே சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் திரும்ப ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஐ கெஸ் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மேபி நெட்வொர்க் டிலேல வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரி, நான் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் பொறுமையாக கூட பார்த்துக்கோங்க. ஐ கெஸ் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் லிங்க் இங்கே போடுறேன். ஸோ நீங்கள் ஆர்கிடெக்சர் டயக்ராமோட லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி தான் ஆர்கிடெக்சர் டயக்ராம் சம்ஹவ் அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரைட். ஸோ ஐ வில் கம் பேக் டு ப்ரெசன்டேஷன். ஓகே, பேக் டு ப்ரெசன்டேஷன். இப்போ ப்ரெசன்டேஷன் தெரியுதா? No. Okay. வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்விட்ச் நடக்கிறதுனால கொஞ்சம் டிலே இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னும் தெரியல இல்லையா? எஸ். சரி, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் கால் அப்படியே இருங்க, நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப. எஸ் அப்படின்னா தெரியுதா மோனிகா? இல்லைங்க சரி சரி, இன்னும் ஓகே தெரியுது. சரி சரி, நான் டிஸ்கனெக்ட். அதுவும் பிரச்சனை இங்க ஈசி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா சொல்லுங்க. ஏன்னா பேசிக்ஸ் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அவ்வளவு இதுவா இருக்க மாட்டாங்க. அப்படியா? சரி, ஓகே. ஓகேங்களா? ரைட் ரைட், ஃபைன். ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, நீங்கள் அப்படியே லைன்லேயே இருங்க, நான் ஒரு வாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகே, திரும்ப வந்துட்டேன். ஒரு நிமிஷம், திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். தெரியுதா ஸ்க்ரீனு? எஸ், ஓகே, ஃபைன். நான் ப்ரொசீட் பண்ணுறேன். அந்த டயக்ராம் லிங்க் நான் அமைச்சிருக்கேன், நீங்கள் அதை பொறுமையாக பாருங்கள். ரைட். ஸோ அப்போ ஈஸி இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக புரியும். நீங்கள் எப்படி வந்து எடுத்த உடனே சர்க்யூட் டிசைன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சால்ட்ரிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு போவீங்களோ, அந்த மாதிரி தான் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து இந்த சர்க்யூட் டயக்ராம் மாதிரி ஆர்கிடெக்சர் டயக்ராம் வரைவாங்க. ஸோ ஆர்கிடெக்சர் டயக்ராமை வரைஞ்சிட்டு தான் என்னென்ன காம்பனண்ட் வந்து இருக்க போகுது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் ஒரு காம்பனண்ட்டோடைய ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் என்ன, இது என்ன, இந்த காம்பனண்ட் ஏன் இருக்குது, பர்பஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு தான் வந்து ஆக்சுவலாக டிசைன் கோடுக்குள்ளே இறங்குவாங்க. ஸோ அங்கே தான் வந்து டிசைன்லேருந்து கோடுக்கு போகிற ஃபேஸ். அந்த கோடுக்கு போகிற ஃபேஸில் தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜை பயன்படுத்தி நம்ம அந்த டிசைனை வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த ஃப்ளோவில் நெக்ஸ்ட் எங்கே இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பேரடம்னு சொல்லலாம். டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 2 3 நம்பர் போட்டிருக்குல்ல. ஸோ 1 என்ன சொல்கிறாங்கன்னா ரெட்டு, 2 இஸ் க்ரீன், 3 இஸ் ரீஃபேக்டர். ஸோ ரெட் கிரீன் ரீஃபேக்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் அப்படின்னா ரெட் கிரீன் ரீஃபேக்டர். ஸோ டெஸ்ட் ஃபஸ்ட்டு நான் கோடு எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் போது கோடு எழுதுறதுக்கு முன்னாடி நான் வந்து டெஸ்ட் எழுதணும். எடுத்த உடனே நான் கோடு எழுத ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா டெஸ்ட் எழுதி அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறது அடுத்த ஸ்டெப். அதுதான் நம்பர் 2 கிரீன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ரைட் அ டெஸ்ட், வாட்ச் இட் ஃபெயில். எஸ், ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் எழுதுவேன். அந்த டெஸ்ட் எழுதும்போது வந்து இட் ஹேஸ் டு ஃபெயில். அஃப்கோர்ஸ் ஃபெயில் ஆகணும், ஏன்னா நான் இன்னும் என்னோட ஆக்சுவல் கோடு எழுதலை. ஸோ ரெண்டாவது வந்து என்ன பண்ணேன்னா அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக இப்போ நான் கோடு எழுதுவேன். அந்த அந்த கோடு வந்து நான் அங்கே உட்காந்துட்டு இது நான் ரொம்ப கரெக்டாக எழுதியிருக்கேனா, ரொம்ப எஃபிஷியண்டாக எழுதியிருக்கேனா அப்படிங்கிறதுலாம் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறது மட்டும்தான் அந்த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ். ரைட்டா? அதாவது அந்த டெஸ்ட்டில் எதையோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, அந்த எதிர்பார்க்கறத நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கு நான் கோடு எழுதணும். அது அப்படி எழுதுனா போதும். மூணாவது ஸ்டேஜ் என்னன்னா ரீஃபேக்டர். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓகே நான் ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு வந்துட்டேன், இந்த டெஸ்ட்ல என்ன ஃபங்க்ஷனாலிட்டி எதிர்பார்க்குறாங்களோ அதை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் திரும்ப ரீஃபேக்டர் பண்றேன். ரீஃபேக்டர்ல போயிட்டு நான் வந்து எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் எஃபிஷியண்டாக எழுதணுமோ அதெல்லாம் எழுதிப்பேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டணும்னா, லெட் மீ ஷோ யூ. பைத்தான்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அகைன் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்னோட டெர்மினல் வந்து இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னா சொல்லுங்க. தெரியுதா? என்னோட டெர்மினல் உங்களுக்கு தெரியுதா? ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக அந்த பெருசாக்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. நோ, தெரியல. ஓகே, சம்ஹவ் எனக்கு தெரியுதுன்னு காமிக்கிறாங்க. சரி, ஒரு நிமிஷம். சரி, அகைன் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரேன், ஒரு நிமிஷம்.
ஓகே, ஐம் பேக். ஸோ நான் இப்போ திரும்ப என்னோட டெர்மினல் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியலையா? எஸ், தெரியுதா? எஸ் நோன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, எஸ் எஸ் எனக்கு தெரியுது சரி சரி, பிரசன்னா. ஓகே தெரியுது. ஓகே, ஃபைன் ஃபைன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். MKDIR எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓ சாரி, ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. நான் டெலிட் பண்ணிட்டே வரேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நான் விண்டோஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லினக்ஸ் தான் பெரும்பாலும் என்னோட பர்சனல் யூஸ்ஃபுல் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. லினக்ஸ்னா உடனே நீங்கள் பயந்துடாதீங்க. இப்போ நான் கமாண்ட் அடிக்கிறேன் டெர்மினலில் இப்படி தான் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. லினக்ஸ் வந்து நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த விண்டோ மட்டும் இன்னைக்கு காமிச்சிட்ருக்கேன். சரியா? ஸோ இப்போ லினக்ஸில் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். சரியா? அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன், சிடி எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் சர்வர்லலாம் போயிட்டு வேலை செய்யணும்னா இப்படி தான் வேலை செஞ்சு ஆகணும். சர்வருக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணுறது அப்படிலாம் அதுக்கெலாம் இடமே கிடையாது. ஏன்னா அங்கே மவுஸ்க்கு வேலையே கிடையாது. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் வேலை செஞ்சாகணும். ரைட். ஸோ எல்எஸ் அப்படின்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டரில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு காமிக்கும். இப்போ எல்எஸ்ன்னு போட்டேன், எதுவும் காட்டல அப்படின்னா இந்த ஃபோல்டர்ஸ் எம்டி அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதுறேன். இப்போ பைத்தானில் வந்து .pyங்கிற ஃபைலில் தான் முடிப்போம். சியில் எப்படி சீன் முடிப்போமோ அந்த மாதிரி .pyன்னு முடிப்போம். வெம்ங்கிறது என்னன்னா, வெம் இஸ் தி டெக்ஸ்ட் எடிட்டர். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் நோட் பேட் விண்டோஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய எடிட்டர் டெக்ஸ்ட் எடிட்டர் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி நான் வெம் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை வந்து நான் லினக்ஸில் எனக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நான் விம்மை ஓப்பன் பண்ணுறேன் இப்போது. ஸோ விம்முக்குள்ளே போயிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பைத்தானில் ஒரு டெஸ்ட் எழுதுறேன். ஸோ டெஸ்ட் எப்படி எழுதுவோம்னா, ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். எதை இம்போர்ட் பண்ணணும்னா யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். மை மாடியூல் டெஸ்ட் கிளாஸுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த கிளாஸ் வந்து யூனிட் டெஸ்ட் டாட் டெஸ்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் கேள்விப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கிளாஸ் வந்து யூனிட் டெஸ்ட்டுங்கிற இந்த மாடியூலுக்குள்ளே எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? யூஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதுக்குள்ள ஒரு டெஸ்ட் எழுதும்போது பைத்தானில் இப்படி தான் கிளாஸ் எழுதுவோம். இப்போ உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியலாம் கவலைப்படாதீங்க, நான் எழுதுறத கவனிங்க. இதை நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த ரெட் கிரீன் ரீஃபேக்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட், அதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சா போதுன்னா, இப்போ நான் ஒரு டெஸ்ட் எழுதுறேன்றது புரிஞ்சா போதும். டெஸ்ட் கிரீட் self.assert equal greet அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் இனிமேல் தான் எழுதணும். அதோடைய அவுட்புட் வந்து நான் இதுவாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அசர்ட் பண்ணுறேன். ஸோ அசர்ட்னா இதுதான். அசர்ட்னா இதுதான் அப்படின்னு, இதுவா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுக்கு பேர் தான் அசர்ட். ஸோ அசர்ட் ஈக்குவல் அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு கொடுத்ததோடைய ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோக்ராமிங்கில் இது ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுத போகிறேன். இனிமேல் தான் ஃபங்க்ஷனை கூப்பிடணும்னா இப்படி தான் கூப்பிடுவோம், ப்ராக்கெட் வச்சு. கூப்பிட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இதை கூப்பிடு, இதோட அவுட்புட் என்ன வரணும், என்ன வருதோ அது இதுவான்னு பாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இந்த கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷனை நான் எங்கே எழுத போகிறேன்னா, இன்னொரு ஃபைலில் எழுத போகிறேன். அந்த ஃபைலுக்கு நான் ஒரு பேர் கொடுப்பேன். அது பேர் வந்து மை மாடியூல்னு நான் கொடுத்துக்கிறேன். மை ஃப்ரம் அங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிரீட்டுங்கிற ஃபங்க்ஷனை இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். இங்கே எப்படி நம்ம இம்போர்ட் யூனிட் டெஸ்ட்னு சொன்னோமோ அந்த மாதிரி ஃப்ரம் மை மாடியூல் இம்போர்ட் கிரீட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இப்படி எழுத வேண்டாம் அப்படின்னா இம்போர்ட் மை மாடியூல்னு சொல்ல வெறும் யூனிட் டெஸ்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுமோ அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணா யூஸ் பண்ணும்போது இது மை மாடியூலுக்குள்ளே இருக்கிற கிரீட்டு அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இங்கே டெஸ்ட் கேஸ் வந்து யூனிட் டெஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறமோ அது மாதிரி கிரீட்டுங்கிறது வந்து மை மாடியூலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த டெஸ்ட் இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதில் டெஸ்ட்டில் ஒன்றும் கிடையாது. நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் டெஸ்ட் பண்ணுறேன். என்ன டெஸ்ட் பண்ணுறேன்னா, நான் மை மாடியூலில் கிரீட்டுன்னு ஒன்று இருக்கும், அதோட அவுட்புட் வந்து இது ஹலோ வேர்ல்டுன்னு வருதா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன். ரைட்டா? சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ எல்எஸ் பண்ணி பார்த்தேன்னா அந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சா, பை டெஸ்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பைத்தான் -m யூனிட் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டை ரன் பண்ணுறேன், test.py. சரியா?
இப்போ என்ன எரர் வந்துச்சுன்னு கவனிப்பேன். இப்போ அஃப்கோர்ஸ் எரர் தான் வரும். நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, டெஸ்ட் எழுதுங்க அது ஃபெயில் தான் ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபெயில் தான் ஆயிருக்கு இந்த கேஸில். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைனில் இம்போர்ட் எரர் நோ மாடியூல் நேம்டு மை மாடியூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தானே? மை மாடியூல்னு இன்னும் எந்த ஃபைலும் நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுவோம். இந்த ஃபெயிலியரை சரி பண்ணுறதுக்கு இந்த .pyc ஃபைலை பற்றி கவலைப்படாதீங்க. அதை ரன் பண்ணும்போது டெம்பரரியாக கிரியேட் ஆகிற ஃபைல்ஸ். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மை மாடியூல் அப்படிங்கிற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறேன். மை மாடியூல் .py ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மை மாடியூலில் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். டெஃப் கிரீட். இந்த ஃபங்க்ஷனை தான் நாங்கள் கூப்பிட்றோம். ஸோ அகைன் பைத்தானில் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் இப்போ கவலைப்படாதீங்க. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரிட்டர்ன் வேர்ல்ட் அப்படின்னு நான் எழுதிட்டேன். சரி, அதே மாதிரி சேவ் பண்ணிவிட்டு வெளியே வரேன். ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னா மை மாடியூலும் வந்துடுச்சு. இப்போ நான் திரும்ப என் டெஸ்ட் கேஸை ரன் பண்ணுறேன். ரைட்டா? இந்த டெஸ்ட் கேஸ் நான் இப்போ திரும்ப ரன் பண்ணும்போது டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகணும். நோ அட்ரிபியூட் பை. சூப்பர். நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்? ஒரு நிமிஷம். கேஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா மை மாடியூல் என்ன இருக்கேன்? இம்போர்ட் மை மாடியூல் பண்ணியிருக்கேன். ரைட் தான். இங்கே என்ன பிரச்சனை? மை மாடியூல் .greet கூப்பிட்டுருக்கோம். ஃபைன். ஓகே, அது பைத்தான் 2ல ஏதோ பிரச்சனை. ஃபைன். இப்போ நான் பைத்தான் 3 வச்சு கூப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் டெஸ்ட்டு பாஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் ஃபெயில் ஆச்சு, ஆனால் இப்போ டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம டெஸ்ட் கேஸ் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மை மாடியூல்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே கிரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதோட அவுட்புட் இது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடை எழுதிட்டோங்க. அதனால அந்த டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் போயிட்டு மை மாடியூல் .pyல இருக்கிற கோடை நான் எப்படி வேணாலும் நான் என்ன வேணாலும் மாற்றலாம், இதுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அல்டிமேட்டா எனக்கு இந்த அவுட்புட்டை தான் நான் வெளில கொடுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த அவுட்புட்டை நான் எப்படி இது வெறும் டெக்ஸ்ட்டை நான் வெளில கொடுக்கறது விட்டுருங்க. இப்போ நம்ம நடுவில் ஏதோ பயங்கர காம்ப்ளெக்ஸாக கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் பண்ணுறோம், ஏதோ வேரியபிள்லாம் வச்சு என்னென்னமோ அடிஷன் ஃப்ராக்ஷன் காம்ப்ளெக்ஸாக ஸ்கொயர் ரூட்டு சைனு காசுன்னு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா அல்டிமேட்டா இந்த அவுட்புட் தான் முக்கியம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி வேணாலும் அந்த அவுட்புட்டை டெரைவ் பண்ணிட்டோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நிறைய வேஸ் ஆஃப் ப்ரூவிங் தியரம்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்க அதுல எந்த மெத்தட் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா அல்டிமேட்டா இந்த அவுட்புட் வர்றது வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இன்புட் கொடுத்தா இதுதான் அவுட்புட் வரணும் அப்படிங்கறது மட்டும் மேட்ச் ஆனா போதும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இதுதான் டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட். ஓகே, நான் திரும்ப வில் கம் பேக் டு த ப்ரெசன்டேஷன். ஒரு நிமிஷம். நான் ஸ்க்ரீன் ஷேரிங் நிறுத்திட்டேன். திரும்ப வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். திரும்ப உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் தெரியணும். தெரியுதா? இல்லைன்னா நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் திரும்ப வரணும். நோ, சரி, அப்போ வேற வழியே இல்லை, நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ திரும்ப வந்துட்டேன். இப்போ தெரியுதுன்னு நம்புறேன். ஓகே, ஃபைன், ரைட். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு ரெட் டெஸ்ட் வில் ஃபைல், தென் டெஸ்ட் வில் பாஸ், தென் வி இம்ப்ரூவ் த கோட். ஸோ இந்த சைக்கிள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். த்ரூ அவுட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து இந்த மாடலில் தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு போகணும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு ஃபைல் ஒரு ஃபங்க்ஷன் எதுனா பிரச்சனை இல்லை. ஆனால் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுங்கிறது சும்மா இல்லை. நீங்கள் ஒரு இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்ஃபாக்ஸுங்கிற ஒரு ப்ரௌசர் இருக்கு இல்லையா, இந்த ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரோட சோர்ஸ் கோடை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ மாடியூல்ஸ் இருக்கும், அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது ஒன்றுத்தையும் உட்காந்து ஒவ்வொரு வாட்டியும் நிறைய பேர் கை வச்சு ஒன்று டெஸ்ட் பண்ணிருக்கிறது இல்லை. அதுக்கு தான் டெஸ்ட்டை மொத்தமாக எழுதி வச்சுட்டோம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, நம்ம பண்ணுற எல்லா சேஞ்சுக்கும் வந்து டெஸ்ட்டை மட்டும் அப்பப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அது டெஸ்ட் பண்ணிவிடும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் டெஸ்ட் பண்ணி எது எங்கே தப்பாக இருக்குது, இதனால எது பிரேக் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு அழகாக எடுத்து வந்து கொடுத்துரும்.
ரைட்டா? ஸோ இதுதான் டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட். டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம், மனசில் வச்சுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கோட் எழுதிட்டோம், டெஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட்டுக்கு போவோம். டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் யூசேஜை பொறுத்து நம்ம ஸ்கேல் பண்ணுறது, ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன். அது ஸ்கேல் அப்னா வந்து நிறைய யூசர் வராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லோடு தாங்கிறதுக்கு நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸ்கேல் டவுன் அப்படிங்கிறது இல்லை இப்போ போதுமான யூசர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை குறைச்சிக்கிறது. ஸோ இதுதான் ஸ்கேலிங் அப் அண்ட் ஸ்கேலிங் டவுன். இன்னைக்கு கிளவுட்ல டிப்ளாய் பண்ணுறதுனால எல்லாமே வந்து ஆன் டிமாண்ட் தான் நடக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ பைத்தானோட எக்கோ சிஸ்டம்குள்ளே போகலாம். பைத்தானோட எக்கோ சிஸ்டம்குள்ளே வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன வெர்ஷன் ஆஃப் பைத்தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. பைத்தானில் நிறைய கம்பைலர் இருக்குது, எந்த கம்பைலர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் இருக்குது. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், பேக்கேஜ் மேனேஜர் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் வேர்ஷன்லேருந்து தொடங்குவோம். ஸோ பைத்தான் வேர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து வெர்ஷன் 2 இஸ் டெட், இஓஎல்னு சொல்லுவாங்க. இஓஎல்னா எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு பேர். இது எண்ட் ஆஃப் லைஃப்னா இதுக்கு மேலே வந்து பைத்தான் 2 வெர்ஷனை வந்து பைத்தான் டெவலப்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு, பக் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து கொண்டு வராதிங்க. நம்ம வந்து அடுத்து பைத்தான் 3ல ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பைத்தான் 2வை எடுத்துகிட்டு வராதிங்க, இனிமேல் நீங்களும் முடிஞ்சால் பைத்தான் 3க்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு அர்த்தம். ஸோ பைத்தான் 2 தான் பெரும்பாலும் நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அன்டில் 2020க்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா பைத்தான் 2 வந்து ஒரு ரொம்ப ஸ்டேபிளான வெர்ஷனாக இருந்துச்சு. டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய லைப்ரரிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து எல்லாரும் பைத்தான் 2லேயே தான் இருந்தாங்க. நிறைய லைப்ரரிஸுமே வந்து பைத்தான் 2லேயே தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைத்தான் 3யும் அதோட டெவலப்மெண்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க பேரலா. 2020ல ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் பைத்தான் 3க்கு புஷ் பண்ணுறதுல நிறைய லேக் இருந்துச்சு. அதனால 2020 ஆரம்பிக்கும் போது என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் வெர்ஷன் 2 சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபுல்லாக இப்போ வெர்ஷன் 3 நோக்கி நவர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும்னா ஃபர்கெட் வெர்ஷன் 2, வெர்ஷன் 2லேருந்து ஆரம்பிக்காதீங்க, பைத்தான் வெர்ஷன் 3லேருந்து ஆரம்பிங்க, சரியா? ஓகே, சாய்ஸ் ஆஃப் கம்பைலர். சாய்ஸ் ஆஃப் கம்பைலர்னு வரும்போது அதே மாதிரி இப்போ நீங்கள் சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சியை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல்லேயே நீங்கள் சி கோடு எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டர்போ சி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, ரைட்டா? ஆனால் டர்போ சி மட்டும் கம்பைலர் கிடையாது. டர்போ சி மாதிரி நிறைய கம்பைலர்ஸ் இருக்குது. டர்போ சியோட பெட்டராக நிறைய கம்பைலர்ஸ் இருக்குது. டர்போ சி வந்து வெறும் கம்பைலர் இல்லை, அது ஐடின்னு சொல்லுவாங்க மொத்தமாக. அதுக்குள்ளே கம்பைலர் இருக்கும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது மொத்தமாக ஒரு ஐடி. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா டர்போ சி இஸ் அவுடேட்டட், டர்போ சி இஸ் டெட். டர்போ சியோடைய டெவலப்மெண்ட்லாம் வந்து நின்று போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னமும் நம்ம டர்போ சிலாம் யூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு டர்போ சியை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது 16 பிட் கம்பைலர். இன்னைக்கு நம்ம 32 பிட் 64 பிட்னு எங்கேயோ நவுண்டாச்சு. டர்போ சியை வச்சு நீங்கள் எழுதி கம்பைல் பண்ணீங்கன்னா அதால் 16 பிட் கம்பைலருக்கு மட்டும்தான் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமே தவிர 32 பிட்டுக்கோ இல்லை 64 பிட்டுக்கெலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ டர்போ சி கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். ஸோ டர்போ சி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா டர்போ சி மாதிரி இப்போ சிக்கே பார்த்தீங்கன்னா ஜிசிசின்னு ஒரு கம்பைலர் உண்டு. ஜிஎன்யூ சி கம்பைலர் கலெக்ஷன் பேர். ஜிசிசின்னு ஒரு கம்பைலர் உண்டு. சி லேங் எல்எல்விஎம் அப்படின்னு ஒரு கம்பைலர் உண்டு. இந்த மாதிரி நிறைய கம்பைலர் உண்டு. இப்போ நம்ம இங்கே வந்து பைத்தானுக்கு வந்து என்ன மாதிரி கம்பைலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் பைத்தானோட வெப்சைட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன் தான் எடுப்பீங்க. சி பைத்தான் அப்படின்னு இருக்கும். அங்கே நீங்கள் எங்கேயும் சி பைத்தான் உங்கள் கண்ணுக்கு படாது. python.orgங்கிற வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பைத்தானை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த வெர்ஷன் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. இது சி பைத்தான்னா என்னன்னா பைத்தானோடைய எல்லா லாங்குவேஜுமே வந்து என்னன்னா வேற ஒரு லாங்குவேஜில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா எடுத்துங்களேன். ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவாவில் வந்து ஜேவிஎம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஜேவிஎம் மேலே தான் ஜாவா ஓடும். ஜேவிஎம்னு ஒன்று ரன் டைம் ஓடிக்கிட்டு இருந்தால் தான், ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஓடிக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் எழுதுகிற ஜாவா கோடு கம்பைல் ஆகி பைட் கோட் ஆகி அந்த பைட் கோடை எடுத்து தான் நீங்கள் வந்து ஜேவிஎம்குள்ளே ஃபீட் பண்ணுவீங்க. அந்த ஜேவிஎம் அந்த பைட் கோடை எடுத்துக்கிட்டு அதை ரன் பண்ணும். இப்போ ஜேவிஎம் எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் இஸ் ரிட்டன் இன் சி, அகைன் C++ல எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி பைத்தானுங்கிற லாங்குவேஜ் இருக்குன்னா இப்போ பைத்தானுடைய கம்பைலர் வந்து சியில் எழுதியிருக்கிறாங்கன்னா அதுதான் சி பைத்தான். ஸோ சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பைத்தானோடைய லாங்குவேஜ், பைத்தானுங்கிற லாங்குவேஜுக்கு இந்த சின்டாக்ஸ் இதெல்லாம் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். கம்பைலருங்கிறது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு திரும்ப கம்பைலர்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்குது. அதுக்குள்ளே இறங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே வந்து டோக்கனைசர், லெக்சிக்கல் அனலைசர், பார்சர், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் கம்பைலர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த டோக்கனைசர் இதெல்லாம் எந்த லாங்குவேஜ், வேற ஒரு லாங்குவேஜுக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா ஏற்கனவே என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ் வச்சு தான் நான் இன்னொரு புது லாங்குவேஜை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சி பைத்தானை வந்து பைத்தான் இம்ப்ளிமெண்டட் இன் சி, அதுதான் சி பைத்தான். பைன்னு ஒரு கம்பைலர் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கம்பைலர்.
என்னன்னு பார்த்தா பைத்தான் இம்ப்ளிமெண்டட் இன் பைத்தான், பைத்தானோட கம்பைலரை இன்டர்பிரட்டரை பைத்தான்ல எழுதியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். இது எப்படி செய்யறாங்க அப்படின்னா, நீங்க சியும் அப்படிதான், சியோடைய கம்பைலர் எதில் எழுதியிருக்காங்கன்னு கவனிச்சிங்கன்னா பார்ஷியலி அசம்பிளி மெஜாரிட்டி வந்து சிலேயே எழுதியிருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து செல்ஃப் ஹோஸ்டிங்னு பேர். ஒரு லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பேர் செல்ஃப் ஹோஸ்டிங். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா நீங்க இதை இன்னும் கம்பைலர் நோக்கி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ அதுக்குள்ள ரொம்ப டீட்டெயில்டாக இறங்க வேண்டாம். பைப்பை இஸ் பைத்தான் இம்ப்ளிமெண்டட் இன் பைத்தான்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி சைத்தான்னு ஒன்று வச்சிருக்காங்க. சரியா, சைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து C++உடைய கோடையும் சேர்த்து பைத்தான்குள்ள எழுதுற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷனோட எழுதி சைத்தான் ஒரு கம்பைலர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜெய்தான் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் இம்ப்ளிமெண்டட் இன் ஜாவா. ஜாவாக்குள்ள பைத்தான் கோடையும் இல்லை பைத்தான்குள்ள ஜாவா கோடையும் நீங்கள் எழுதுற மாதிரி இந்த அப்படி பண்ணணும்னா ஜைத்தான் யூஸ் பண்ணணும். பட் ரொம்ப சீரியஸாக கூட எழுதுற யாரும் வந்து ஜைத்தான்லாம் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. பெரும்பாலும் சைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங்கில் நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படுற இடத்துல, பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுற இடத்துல சைத்தானுக்கு போயிடுவாங்க. பைப்பையும் சைத்தானும் தான் பெரும்பாலும் வந்து பைத்தான் டெவலப்பர்ஸ் அதிகமாக பயன்படுத்துறது. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு தான், சைத்தான் அண்ட் சி பைத்தான் அண்ட் பைப்பை. ஸோ அதனால நீங்க டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் பண்றது இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க, சி பைத்தான்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. விச் இஸ் python.org வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வரும். ரைட்டா? ரைட். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இந்த மாதிரி இன்னமும் இருக்கு. அயன் பைத்தான் ஒரு கம்பைலர் இருக்கு. பட் நம்ம ரொம்ப என்ன சொல்றோம், அதெல்லாம் வந்து ரொம்ப எட்ஜ் கேஸுக்கு தான் தேவைப்படும். நம்மளுக்கு டே டு டே பைத்தான் எழுதுறதுக்குலாம் தேவைப்படாது. ஸோ வில் ஸ்டிக் வித் சி பைத்தான் ஃபார் நவ், ரைட்? ஆர் இஃப் நெசசிட்டி கம்ஸ் பைப்பைக்கும் போகலாம். ஓகே ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் மேனேஜர். பேக்கேஜ் மேனேஜர்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சியில் கூட நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னா மேலே வந்து ஆஷ் இன்க்ளூட் stdio.h அதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி stdio.hங்கிறது என்னன்னா ஹெட்டர் ஃபைல்னு சொல்லிட்டோம். சியில் அதே மாதிரி நம்மளே ஒரு ஹெட்டர் ஃபைல் எழுதி இம்போர்ட் பண்ணலாம். ரைட்டா? இன்க்ளூட் பண்ணலாம். ஆஷ் இன்க்ளூட் நம்மளுடைய ஹெட்டர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வந்து லைப்ரரி இல்லை பேக்கேஜ்னு சொல்கிறோம். ஹெட்டர் ஃபைல் அப்படிங்கிறத வந்து சியில் சொல்கிறீங்கன்னா, இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவாவில் நம்ம லைப்ரரின்னு சொல்லுவோம். ஜாவாலையும் இம்போர்ட்லாம் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி பைத்தான்லேயும் நிறைய பேர் வந்து கஸ்டம் லைப்ரரிஸ் பேக்கேஜஸ்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க நிறைய விஷயங்களுக்காக. ஸோ அதெல்லாம் நான் எப்படி என்னோட மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த பேக்கேஜ் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் இந்த பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக்கேஜ் மேனேஜர் பைத்தானில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்னு பேர். அது பிஐபி. பிப்போடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிகர்சிவாக இருக்கும். பிப்போடைய ஃபுல் ஃபார்ம் இதே தான், பிப் இன்ஸ்டால்ஸ் பேக்கேஜஸ். இதுதான் பிப்போட ஃபுல் ஃபார்ம். இந்த ஃபர்ஸ்ட் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிப், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டால்ஸ் அண்ட் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேக்கேஜஸ். ஸோ பிப்போடைய ஃபுல் ஃபார்ம் அதை வச்சே திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, பிப் இன்ஸ்டால்ஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு. ஸோ இது பேர் பார்த்தாலே தெரியுது இல்லை, பிப்னா என்ன பண்ணணும்னா பீப்புள் இன்ஸ்டால் பேக்கேஜஸ். இப்போ இப்போ AIO HTTPன்னு ஏதோ ஒரு பேக்கேஜ் இருக்குது அப்படின்னா பிப் இன்ஸ்டால் AIO HTTP அப்படின்னா அது வந்து உங்கள் மிஷின் இன்ஸ்டால் ஆயிரும். இந்த AIO HTTP எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே தான் எல்லாரும் ஜென்ரலாக ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா HTTPS, நான் உங்களுக்கு சாட்லேயும் டைப் பண்ணுற ஒரு நிமிஷம், pypi.org. நான் சாட்டில் அதை லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அங்கே தான் வந்து லைப்ரரிஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, பைப்பை அப்படிங்கிறது தான் பைத்தான் பேக்கேஜிங் இண்டெக்ஷன் பேர் அதுக்கு. ஸோ பைப்பையில் தான் இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் இருக்கும். இப்போ நான் பிப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பேக்கேஜ் நேம் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து pypi.org இருக்கு. இதுதான் எடுத்துகிட்டு வந்து என் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணும். ரைட்டா? பொதுவாக வந்து பைத்தான் ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு ஃபைலை நீங்கள் பார்க்கலாம், requirements.txt அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து எல்லா பைத்தான் ப்ராஜெக்ட்லையும் இருக்கும் மோஸ்ட்டாக. அதாவது பைத்தான் அப்ளிகேஷன்ஸில் இருக்கும், பைத்தான் லைப்ரரிஸில் இருக்கலாம், சம்டைம்ஸ் இருக்காது. பட் இப்படி ஒரு ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த மாதிரி என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த ஃபைலுக்குள்ள லிஸ்ட் பண்ணிட்டு ஒன்று நீங்கள் பிப் இன்ஸ்டால்னு போடாமல் பிப் இன்ஸ்டால் -r இந்த ஃபைலுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு லைனையும் படிச்சு என்னென்னலாம் தேவையோ அதில் இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா யூ ஹேவ் டு யூஸ் பிப் இன் பைத்தான். சரியா? ஸோ நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே கூடயே பிப் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ தனியாக அதை இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட். நெக்ஸ்ட் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு ஷெல்ஃப் செய்ய போகிறோம்னு வச்சுக்கோமே, அந்த ஷெல்ஃபில் நம்ம நிறைய ஒரு ஷெல்ஃபுங்கிறது என்ன, ஒரு பெரிய ஸ்பேஸ், அவ்வளோதானே. அந்த ஸ்பேஸை நம்ம எப்படி வேணாலும் லாஜிக்கலாக பிரிச்சுக்கலாம்.
நான் வந்து இதில் இந்த ஷெல்ஃபில் எத்தனை ரோ இருக்க போகுது, எத்தனை படிக்கட்டு வைக்க போகிறோம், இந்த ஷெல்ஃபில் எத்தனை படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது ஹரிசான்டலாக ஃபர்ஸ்ட் நான் உடைக்கிறேன். மூணு ரோ இருக்க போகுது இந்த ஷெல்ஃபில் அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வெர்டிகலாகவும் உடைச்சிட்டே போகலாம்ல. வெர்டிகலாக இந்த ரோல இன்னும் நடுவில் இன்னொரு வாட்டி நான் வெர்டிகலாக உடைச்சிட்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஸ்பேஸை நான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேயும் இன்னும் சப் ஸ்பேஸை நம்ம உடச்சிக்கிட்டே போகலாம். அப்படி உடச்சிக்கிட்டே போயிட்டு நம்ம எதுக்கு உடச்சிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் நான் இதுக்கு தான் பயன்படுத்த போறேன்னு ஒரு செப்பரேஷனுக்கு சொல்றதுக்காக தான் நம்ம அது மாதிரி பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல, உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்பேஸ் எக்கச்சக்கமா இருக்கு, எக்கச்சக்கமா இடம் இருக்கு, நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு, நிறைய இது இருக்கு. அப்போ அதுல என்னுடைய ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஃபைல்ஸையும் என்னுடைய ப்ராஜெக்ட் சம்பந்தமான லைப்ரரிஸ் அதெல்லாம் நான் தனியா ஒரு இடத்துல மற்றதோட கலக்காம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னு சொல்றோம். அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை, இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, சாண்ட் பாக்ஸிங்னு சொல்லலாம், இல்லை டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், இது மாதிரி நிறைய சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்கலி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுங்கிறதா நம்ம யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி. ஸோ இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. பைத்தானில் எப்படி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பைத்தான் 3ன்னு கூப்பிட்டுட்டு -m, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்க்குள்ள இந்த மாடியூல் VNVங்கிறது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூனிட் டெஸ்ட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி VNVங்கிறது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் மாடியூல் பேர். அது நம்ம கிரியேட் பண்ண போகிற என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். நான் அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியும் காட்டுறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்து நான் காட்டுறேன். சரியா? இப்போ நம்ம பிப்பையும் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டையும் ஒரு டெமோ பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என்னோட டெர்மினல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா அகைன் டூ தட். என் டெர்மினல் தெரியுதா? ஹலோ, ஓகே, ஐ கெஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை? எஸ், கிரேட், தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் தான் என் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோமே. நான் எக்ஸாம்பிள்குள்ளே கூட போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸாம்பிள்குள்ளே நான் வந்து பைத்தான் 3 -m VNV மை என்விரான்மெண்ட் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, டைம் எடுத்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். இப்போ மை ENVன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கணும், ரைட்டா? மை ENVன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்குது. இந்த ஃபோல்டரில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்டிவேட் பண்ணலாம். இதுக்குள்ளே இருக்கிற மை ENVக்குள்ளே இருக்கிற பேஷ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மை ENVக்குள்ளே போயிட்டு பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் அதுக்குள்ளேயே வேணாலும் உங்களுக்கு போய் காமிச்சிடுறேன் மை ENVக்குள்ளே என்ன இருக்குன்னு. ஸோ மை ENVக்குள்ளே வந்தேன், LSன்னு போட்டேன், உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டுது. உள்ளே வந்து பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இன்க்ளூடுன்னு ஒரு ஃபோல்டர், லிப்னு ஒரு ஃபோல்டர், இன்னொரு lib64, இன்னொரு சிம்பாலிக் லிங்க் ஃபோல்டர், ஒரு ஃபைல் இருக்குது, இன்னொரு ஃபோல்டர் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு பின்னு தான் தேவை. பின்னுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிப் இருக்குது, ஈஸி இன்ஸ்டால் இருக்குது, பைத்தான் இருக்குது, ரைட்டா? இது என்ன பண்ணுச்சுன்னா, நான் எந்த பைத்தான் வெர்ஷனை வச்சு நான் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் அடித்த கமாண்டை நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும். பைத்தான் 3 -m விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் மை ENVன்னு அடித்தேன் இல்லையா? ஸோ நான் பைத்தான் 3ன்னு சொன்னதுனால எனக்கு இங்கே வந்து என் மிஷினில் இருந்த பைத்தான் 3 இங்கே வந்துருச்சு. அது கூட அசோசியேட் ஆன பிப்பும் வந்துருச்சு, ரைட்டா? அது கூட தேவையான என்விரான்மெண்ட்டை தனியாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே எடுத்து வச்சுக்கிச்சு. ஸோ இனிமேல் நான் பிப் இன்ஸ்டால்டு நான் எதை பண்ணாலும், நான் இன்ஸ்டால் பண்ணுற லைப்ரரிஸ்லாம் இந்த லிப்புங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து உட்காந்துரும். இது என் சிஸ்டமில் இன்னொரு இடத்துல குளோபலாக ஒரு இடத்துலையும் இருக்குது. USRக்குள்ளே லிப்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பைத்தான் 3 இருக்கும், 3.6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து சைட் பேக்கேஜஸ்னு ஒரு இடம் இருக்கும். சைட் பேக்கேஜஸ் இல்லையா? ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிப் இருக்குல்ல, USRக்குள்ளே லிப்புக்குள்ளே 3.6க்குள்ளே இவ்வளோ ஃபைல்ஸ் கிடைக்குது, ரைட்டா? இதெல்லாம் ஒன்று லைப்ரரி. இந்த லைப்ரரி மாதிரி இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறது அந்த இடத்துக்கு போகாமல், இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக நான் எதை இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த லிப்புக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். ஸோ நான் என் சிஸ்டமில் இருக்கிற மற்ற விஷயத்தோட நான் இன்ட்ராக்ட் பண்ணல, அது கூட போய் மிக்ஸ் பண்ணல எதையும். அதுக்காக தான் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். சோர்ஸ்
அப்படின்னு சொல்லி இது லினக்ஸில் இதெல்லாம் வேலை செய்யும். எனக்கு விண்டோஸில் வந்து எனக்கு பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது விண்டோஸில் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ நான் லினக்ஸில் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் பின் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மை என்விரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து பிப் அப்படின்னு சொல்லி பிப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏஐஓ ஹெச்டிடிபி அப்படின்னு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அது pypi.orgன்னு சொன்ன இல்லையா ஒரு வெப்சைட்டு, அங்கேருந்து போய் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த லிபுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணணும். இந்த லைப்ரரியை நான் அப்புறம் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் அப்புறம் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்குள்ளெல்லாம் போகல. நம்ம வந்து பைத்தானோட எக்கோ சிஸ்டம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சாதான் அடுத்தடுத்து நம்ம நகர முடியும். ரைட்டா? இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ மைஎன்விக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா பைத்தான் 3.6 இன்னொரு ஃபோல்டர், அதுக்குள்ளே போனோம்னா சைட் பேக்கேஜஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த ஏஐஓஹெச்டிபி வந்து உட்காந்துருச்சு. ரைட்டா? ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண லைப்ரரி இங்கே வந்துருச்சு. இப்போது இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா வெளியில் வந்துடுறேன், திரும்ப என்னோட ஃபோல்டரோட டாப் லெவல் ஸ்ட்ரக்சருக்கே வந்துடுறேன். ரைட்டா? இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் பைத்தான்னு கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இம்போர்ட் ஏஐஓஹெச்டிடிபி அப்படின்னா வேலை செய்யும். இம்போர்ட் ஆயிடுச்சு. அது எப்படி இம்போர்ட் ஆச்சுன்னா இந்த மைஎன்விக்குள்ளே லிபுக்குள்ளேருந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். பிப்பை வச்சு இப்படி தான் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போட்டுட்டு எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இதே நான் இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு வெளியில் வந்துட்டு டீஆக்டிவேட்னு சொன்னேன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து போயிடுச்சா. இப்போ நான் வந்து திரும்ப இங்கே பைத்தான்னு கூப்பிட்டு இப்போ நான் இம்போர்ட் ஏஐஓ இதுங்க பைத்தான் 2, நான் பைத்தான் 3க்கு வந்துடுறேன். பைத்தான் 3.6 நிறைய இருக்குது. பைத்தான் 3.7 வந்துருச்சு. இன்னைக்கு பைத்தான் 3.8 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நான் இப்போ இம்போர்ட் ஏஐஓஹெச்டிடிபின்னு போட்டேன் அப்படின்னா இது ஏன் வருது, எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.6ல நான் சிஸ்டம் லெவலில் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இங்கேயும் வேலை செய்யுது. வேற ஏதாவது ஒரு லைப்ரரி எடுத்துக்கலாம். வேற என்ன லைப்ரரி எடுக்கலாம்? சரி, குவார்ட்னு ஒன்று இருக்குது, அது இருக்காது. பைத்தான் 3.6 இம்போர்ட் குவார்ட்னு ஒன்று போடுறோம். அப்படி ஒரு லைப்ரரி இல்லை அப்படின்னு எரர் சொல்லுது. நோ மாடியூல் நேம்டு குவார்ட். ரைட்டா? இப்போ நான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து குவார்ட்டை அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறேன். மைஎன்வி பின் ஆக்டிவேட். இப்போ இன்ஸ்டால் குவார்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ குவார்ட் இன்ஸ்டால் ஆகட்டும். அதே மாதிரி pypi.orgலேருந்து எடுத்துகிட்டு வந்து டவுன்லோட் பண்ணும். அதோட டிபெண்டன்சி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இது கொஞ்சம் பெரிய பேக்கேஜ், அதனால் அதோட டிபெண்டன்சி எல்லாம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சம்திங் ஃபெயில்டு, ஏதோ ஃபெயில் ஆயிடுச்சு. பட் ஓகே, ப்ராஜெக்ட் சரி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். அதுக்குள்ளேருந்து நான் பைத்தான் கூப்பிட்றேன் 3.6. இப்போ இங்கே வந்து இம்போர்ட் குவார்ட்னா சாரி வேலை செய்யல. பில்ட் ஆனதுனால ஃபீல் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். சாரி இல்லை கரெக்டாக தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இம்போர்ட் பண்ணது தப்பாக பண்ணிட்டேன். மறுபடியும் பைத்தானை கூப்பிடுறேன். இம்போர்ட் லைப்ரரி வந்து ஸ்மால் கியூ, பெரிய கியூ இல்லை. ரைட். ஸோ குவார்ட்டுன்னு இன்னொரு கிளாஸ் இருக்குது. ரைட்டா? அது வேலை செய்யும். ரைட், ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போது நான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தானே இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என் சிஸ்டம் லெவலில் அது இருக்காது. நான் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கு வெளியிலேருந்து நான் பைத்தான் 3.6 கூப்பிட்டுட்டு இம்போர்ட் குவார்ட்னு போட்டால் ஃபெயில் ஆகும். ஏன்னா அந்த மாடியூல் சிஸ்டம் லெவலில் இல்லை, வெறும் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரைட்டா? ஸோ இதுக்கு தான் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்டாப் ஷேரிங். திரும்ப ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். ப்ரெசன்டேஷன் தெரியுதா? தெரியலன்னா சொல்லுங்கள், டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் வரணும். தெரியலன்னு நினைக்கிறேன்ல. சரி, ஓகே. ஹலோ, தெரியுதா இல்லையா? யாராவது சொல்லுங்க. தெரியல. ஃபைன், நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அப்படியே
ஓகே, ஸோ பேக். ஸோ திரும்ப வந்துட்டு ஓப்பன் மை ப்ரெசன்டேஷன். ரைட், இப்போ தெரியணும். ஐ கெஸ் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், நோ, இதை சொல்லுங்கள். தெரியுதா? சாரி மோனிகா, வாய்ஸ் புரியல. தெரியலையா? இல்ல எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் தெரியலையா? நிகேஷ், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் திரும்ப வரும்னு நினைக்கிறேன். யார் வீட்லயோ ஃபேன் ஓடுதுப்பா. மோனிகா, உங்க வீடியோ தான் ஆன்ல இருக்கா? வீடியோ ஆஃப் பண்ணிருங்க. சாரி. ஓகே ஓகே, சரி. பிரசன்டேஷன் இன்னும் தெரியல இல்லையா? ஆமா, இன்னும் தெரியும். சரி, ஓகே ஓகே, திரும்ப நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் வரேன். தெரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எஸ், கிரேட், தேங்க்யூ. ஓகே, அது ப்ரொசீட். சரி, இப்போது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விர்ச்சுவல் என்வரன்மெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைத்தான் எக்கோ சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா இன்னைக்கு? என்விரான்மெண்ட் செட்டப்பு, கோடிங்னா வெறும் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா வெறும் கோடு இது மட்டும் இல்லை, அதை தாண்டி அதில் வந்து இந்த ஃபேஸஸ்லாம் இருக்குது. ஆர்கிடெக்சர் போடுறது, டிசைன் வரைகிறது. ஸோ ஆர்கிடெக்சர் எப்படி வரையணும், ஆர்கிடெக்சர் எப்படி போகணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் அட்வான்ஸ் டாபிக். அது வந்து பெரும்பாலும் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க பெரும்பாலும் டெஸ்டிங் கோடிங்லாம் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த காம்பனண்ட் எப்படி வேலை செய்யணும். அதை வச்சு தான் அவங்க ஆர்கிடெக்சருக்கு வந்து போவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜஸ் கடந்து போகாமல் நம்ம சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட்ங்கிற ஸ்டேஜுக்கு போக முடியாது. இது கூடலாம் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கோடு எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்டாக ஆக முடியும். சரியா? ஸோ இப்போ எடுத்தோடனே நம்ம சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பட் ஆனால் இமிடியேட்டாக அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஒரு என்விரான்மெண்ட் செட்டப்பில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, என்ன டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு, பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பைத்தான் 3.8 எடுத்துங்க. பைத்தான் 2 எடுக்க வேண்டாம், இல்லை பழைய வெர்ஷன் எடுக்க வேண்டாம். பைத்தான் 3.8 இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து பைசாம் இந்த மாதிரி ஐடி ஏதாவது யூஸ் பண்ணலாம், நோட்பேட்++ யூஸ் பண்ணலாம். நீங்கள் விண்டோஸில் இருக்கிறதுனால சொல்கிறேன். பட் ஆனால் ட்ரை டு யூஸ் லினக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ். பிகாஸ் யூல் நாட், என்ன சொல்கிறது, நாளைக்கு அப்புறம் வந்து நீங்கள் இன்னைக்கு ஓகே கற்றுக்குறோம், இதெல்லாம் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், நம்மகிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல போயிட்டு நம்மளுக்கு தெரியாது, இனிமேல் தான் கற்றுக்கணுங்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டாம். ஸோ யூ ஸ்டார்ட் யூசிங் லினக்ஸ் ஆஸ் வெல். உபுண்டு இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம்னு தெரிலனா சொல்லுங்கள். வில் ஹேவ் இதுக்குன்னு தனியாக இன்னொரு செஷன் கூட வைக்கலாம். எப்படி ஒரு லேப்டாப்லேயோ ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும்போது வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி போடுறது, 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டியூவல் பூட் அதெல்லாம் பார்க்கலாம். அது வேற ஒரு நாள் வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் என்ன லாங்குவேஜ் வெர்ஷன் இதான் சொல்லியாச்சு, பைத்தான் 3.8. சாய்ஸ் ஆஃப் கம்பைலரும் சி பைத்தானோட நம்ம இப்போதைக்கு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ எஸ், நான் டிடிடினா என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஷோன் யூ சம் டெமோ, ஒரு ரொம்ப பேசிக்கான டெமோ காமிச்சேன்.
டிப்ளாய்மெண்ட் பப்ளிஷிங்குள்ளலாம் நம்ம இன்னும் போகல, அது இந்த ஸ்டேஜஸை தாண்டாமல் இதுக்குள்ளே போக முடியாது. ஸ்கேலிங்கும் போகல, ரைட்டா? ஸோ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் பற்றி பேசணும், அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். டிசைன் டு கோடு இன்னும் கோடிங்குள்ளலாம் இறங்கல. பைத்தானோட எக்கோ சிஸ்டம் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். பைத்தான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறது, பை மாதிரி கம்பைலர்ஸ், சி பைத்தான் மாதிரி கம்பைலர்ஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம சி பைத்தான் கம்பைலர் யூஸ் பண்ண போகிறோம். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பேக்கேஜ் மேனேஜர் ஃபிட் வச்சு எப்படி பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். இன்னைக்கு செஷனை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த FSHMனா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ FSHMனா FSHM 4 எழுத்து இருக்கு இல்லையா, அது வந்து Fனா ஃப்ரீ, சாஃப்ட்வேர்னா எஸ், ஹார்ட்வேர் தான் ஹெச், மூவ்மெண்ட் வந்து எம். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மூவ்மெண்ட் பாண்டிச்சேரியில் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் புதுச்சேரி. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லிங்க் blog.fshm.in இருக்கு இல்லையா, அந்த லிங்க் வந்து போய் பார்த்தீங்கன்னா அங்கே FSHMல என்னெல்லாம் பண்ணுறாங்க, எதை பற்றிலாம் பேசுகிறாங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விக்கி பேஜ் ஒன்று இருக்குது, அந்த விக்கி பேஜ் லிங்க்கே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், wiki.fshm.in. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கோம். இப்போ யாரோ மாதிரி சொல்லக்கூடாது, நானும் அதில் இருக்கிறேன். ஸோ wiki.fshm.in அப்புறம் blog.fshm.in. ஸோ போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒர்க்ஸ் எப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மூவ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாஸ்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு. இது ஃபுல் ஃபார்ம் ஃபாஸ்னா. ஸோ இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசருக்கு வந்து 4 ஃப்ரீடம்ஸ் கொடுக்குது. என்னென்ன ஃப்ரீடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை வந்துட்டு நம்ம என்ன பர்பஸ்க்கானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ரீடம். ரெண்டாவது ஃப்ரீடம் வந்து அந்த சாஃப்ட்வேர் இப்போ எழுதியிருக்காங்க, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்லாம் இருக்குல்ல, இப்போ ஜிட்ஸியே யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஜிட்ஸின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஜிட்ஸி வந்து என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் கற்றுக்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா எங்கே போய் கற்றுப்பீங்க? அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா, அதை எழுதுனா அந்த கோடு தானே வேணும். ஸோ ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரில் ரெண்டாவது ஃப்ரீடம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சாஃப்ட்வேரோடைய சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு கிடைக்கணும், அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஃப்ரீடம். ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் ஆன ஒன்று படிக்கும்போது நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு இனிமேல் தான் நம்ம நிறைய இனிமேல் தான் கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம அதை பார்த்து தான் கற்றுப்போம் இல்லையா? ஸோ அதனால ஒரு சாஃப்ட்வேரோடைய சோர்ஸ் கோடு தான் வந்து அந்த சாஃப்ட்வேரை இயக்குது அப்படின்னா, அந்த சோர்ஸ் கோடுக்கு ஆக்சஸ் இருக்கணும், அதை எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. மூணாவது ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஒரு நிமிஷம், ஐ ஜஸ்ட் காட் அ கால், ஒரு நிமிஷம் இருங்க, யாருன்னு பார்த்து. ஹாய், சாரி. ஓகே. ஸோ மூணாவது ஃப்ரீடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்டைன் பண்ண உங்களுக்கு கிடைச்ச அந்த சோர்ஸ் கோடை வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. நாலாவது ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும்னு சொல்லுது. ஸோ இதுதான் பொதுவாக ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது இந்த 4 ஃப்ரீடம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ரைட்டா? ஸோ அப்போது பொதுவாக ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லாம் இல்லாமல் வேறு என்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்னு இருக்குது. இதோடைய ஆப்போசிட் அப்படியே. அது என்ன பண்ணுது, இந்த ஃப்ரீடம் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. ப்ரொப்ரைட்டரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக எடுத்துக்கோங்களேன். விண்டோஸோடைய கோடை நீங்கள் இன்டர்நெட்டில் எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது, ஏன்னா அது ஒரு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். ஸோ கோடே கிடைக்காதுங்கிற பட்சத்தில் உங்களால் அது எப்படி எழுதியிருக்காங்கன்னு படிக்க முடியாது. அதை நம்பி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் நம்ம கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது, ஏன்னா சோர்ஸ் கோடை படி தான் அது வேலை செய்ய போகுது, ரைட்டா? அந்த சோர்ஸ் கோடில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்மளால அந்த சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் என் மிஷின்லேயோ என் ஃபோன்லேயோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் வந்து அதை நம்பணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கணும். இல்லைனா நான் எப்படி நம்புறது, அது என்ன பண்ணுதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியுங்கிற அடிப்படை கேள்வி இருக்குது. ஸோ ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் வந்து இந்த 4 ஃப்ரீடமையும் கொடுக்காது, ஆனால் ஃப்ரீ சாஃப்ட்வேர் உங்களுக்கு இந்த 4 ஃப்ரீடமையும் கொடுக்கும். இது கிடச்சிச்சுன்னா நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியும், அடிப்படையில் நிறைய கற்றுக்கலாம், மற்றவங்க ஒர்க்லேருந்து கற்றுக்கிட்டு நம்ம அதனால நிறைய பில்டு பண்ணலாம், திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் செய்யாமல் ஏற்கனவே செஞ்ச ஒர்க்ஸினுடைய எக்ஸ்டென்ஷனாக நிறைய செய்யலாம்,
இப்படி செய்யும்போது இன்னும் வேகமா வந்து அறிவு இன்னும் முன்னாடி வளருதுன்னு சொல்லலாம். இல்ல நான் வந்து செஞ்சதை காட்ட மாட்டேன் அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லாரும் செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து அதுக்கான ஃப்ரீடம்ஸை வழங்குது. ரைட்டா? அந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரையும் இன்டர்நெட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த லினக்ஸுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கர்னலே வந்து அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா இருந்து ஒரு 8000 பேர் வந்து சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த லினக்ஸுங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனால் மைக்ரோசாஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டுங்கிறது ஒரு தனி கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும்தான் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கை வைக்க முடியும், உருவாக்க முடியும், ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் லினக்ஸுங்கிறது அப்படியே ஒரு ஆப்போசிட்டான மாடல். இன்டர்நெட் மேல நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், நீங்க ஆண் பெண் இல்லை 3ஆம் பாலினத்தராகவும் இருக்கலாம், நீங்க வந்து என்ன ரிலீஜியன் என்ன ரேஸ் அதை பத்திலாம் நம்மளுக்கு கவலையே இல்லை. எல்லாருமே இங்க வந்து பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சொல்லுது. ஸோ இன்டர்நெட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல தாராளமா நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்து வேணாலும் நீங்க பங்களிக்கலாம். அந்த பங்களிப்புங்கிறது கோடு எழுதுறதா இருக்கலாம், இல்ல புது லோகோ டிசைன் பண்றதா இருக்கலாம், இல்ல டாக்குமெண்டேஷனா இருக்கலாம், இல்ல டெஸ்ட் எழுதுறதா இருக்கலாம். இப்படி நீங்க எப்படி வேணாலும் பங்களிப்பு செய்யலாம். அப்படி பங்களிப்பு செஞ்சு உருவானது தான் இதெல்லாம். லினக்ஸா இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸா இருக்கட்டும், விஎல்சி மீடியா பிளேயரா இருக்கட்டும், ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், குரோமியமா இருக்கட்டும், ரைட், லிப்ரே ஆஃபீஸ், ஜிம்ப், இந்த மாதிரி இது எல்லா சாஃப்ட்வேருமே வந்து அப்படிதான் உருவாக்கப்பட்டது. ஸோ மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல கோஆப்ரேட்டிவா செஞ்சாங்கன்னா என்ன நடக்கும்னா அதோட அவுட்புட் தான் இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டுங்கிறது. ஸோ FSHMங்கிறது பாண்டிச்சேரியில இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்ன, அது எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, மக்களுக்கு அதுக்கான மாற்றுகள் எப்படி என்னென்ன மாற்றுகள் இருக்குன்னு காமிக்கிறது தான் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டை செய்யறதோட வேலை. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனோட நான் இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ஐம் ஓப்பன் டு கொஸ்டின்ஸ். உங்களுடைய இது வரைக்கும் நீங்க பார்த்த இந்த செஷன்ல இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எந்த எந்த இடத்துல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க. ஸோ கேள்வி கேட்க போறீங்கன்னா நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சைட்ல யூடியூப்லயும் லைவ்ல கமெண்ட் இருக்கு, டைப் பண்ணலாம். ஆர் உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டும் பேசுங்க. ஸோ ஐ எம் ஓப்பன் டு கொஸ்டின்ஸ். கேள்வி கேட்க தயவு செஞ்சு கூச்சப்படாதீங்க, தயக்கப்படாதீங்க. எந்த கேள்வியும் தப்பான கேள்வி கிடையாது. அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்குறோம். அதனால தாராளமா தைரியமா கேளுங்க. ஹலோ, இல்ல இல்ல அதான் சரி. உங்க மைண்ட்ல வந்து இதுல எது புரியல, எதுவா இருந்தாலும் கேள்விதான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. இது புரியல அப்படின்னு சொன்னா ஓகே. தீபிகா, சுஸ்மிதா, கிருத்திகா, ஆமா, நீங்க என்ன கொஸ்டின்ஸ் வேணா கேட்கலாமா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஓப்பனா கேட்கலாம். எஸ், இது வந்து கிளாஸ் கிடையாது, நம்ம கிளாஸ் ரூம் இருக்கு. சோ நீங்க என்ன வேணா கேட்கலாம். ஆமா. சோ இது சுத்தமா புரியல, இது புரிஞ்சுது அப்படி நீங்க சொல்றதுனால சொல்லுங்க. இப்போ வரைக்கும் எனக்கு புரியவே இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க சொன்னா எவ்வளவு நேரம் நடத்துனாங்க புரியலன்னு சொல்றேன், அப்பெல்லாம் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க கேட்கலாம். எனக்கு இது புரியல அப்படின்னா கேட்கலாம். ஆமா, தாராளமா சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எனக்கும் தெரியும் இவ்வளவு நேரம் என்ன போச்சு, நான் ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த செஷன் வந்து இனியோட முடியது இல்ல, கண்டினியூ ஆக போற செஷன்ஸ். ஸோ அதனால நீங்க என்ன ஒன்று சொன்னாதான் நெக்ஸ்ட் செஷனுக்கு உங்களுக்கு அதுல சேஞ்சஸ் எடுத்துட்டு வர முடியும். ஒருவேளை எல்லாம் ரெக்கார்ட் போயிட்டீங்களோ? ரீஃபேக்டர் மட்டும் சொல்லணும். ஓகே ஃபைன், சரி. மீதி 2 பேர் நீங்களும் கேள்விகள் இருந்தால் சொல்லிடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தமாக கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிருத்திகா கேட்டுட்டாங்க, ரீஃபேக்டர் வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க, நான் சொல்கிறேன். அண்ட் சுஷ்மிதா, தீபிகா, அதே மாதிரி யூடியூப்பில் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க லைவாக, எனக்கு யாருன்னு தெரியல. ஸோ அவங்க கேள்வி கமெண்ட் யூடியூப்பில் அப்படியே அந்த லைவ் சேட்டில் பண்ணாலும் இட்ஸ் ஆல்சோ பாசிபிள். இங்கேருந்து எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் டைப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க கொஞ்சம் என்ன சொல்றது, மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப நேரமா நான் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கேன்னா, மோனிகா மட்டும் பேசுறாங்க, மற்றவங்களும் வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா இருக்கும்.
ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள், ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ஃபைன் ஃபைன், நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். சுஷ்மிதா கொஸ்டின்ஸ் இருக்கா? டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. சரி, ஓகே, அவங்க டைப் பண்ணட்டும். கொஸ்டின்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நான் இப்போ ரீஃபேக்டர் மட்டும்தான் இருக்கிற கொஸ்டின், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். சரி, இப்போ ரீஃபேக்டர்னு நான் சொல்லும்போது நான் சும்மா ஹெலோ வேர்ல்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். பட் நம்ம ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலோ வேர்ல்டுங்கிற எக்ஸாம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, ஓகே, இப்போ சும்மா இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குல்ல. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், டேரெக்டாக நான் அதையே கூப்பிட்டுடலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கொயர் ரூட்னா என்ன அப்படின்னா, சாரி, ஸ்கொயர் ரூட் இல்லை, ஸ்கொயர். ஸோ நான் ஸ்கொயர்னா என்ன, அதே நம்பரால் திரும்ப திரும்ப மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் மல்டிப்ளை பண்ணுறது ஒரு ஸ்டெப்பாகவும் அதுலேருந்து நம்பரை டெரைவ் பண்ணுறது ஒரு ஸ்டெப்பாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ரீஃபேக்டருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக இப்போ 2 ஸ்கொயர் ஆஃப் 2 ஸ்கொயர் இஸ் 4 நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன் கோடுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஸ்கொயர் ரூட்டுங்கிற ஃபங்க்ஷனே டேரெக்டாக கூப்பிட்டுருக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு நான் பாஸ் பண்ணி அதோட அவுட்புட் வந்திருக்கும், அந்த அவுட்புட் எடுத்துன்னு வந்து நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிற ஃபங்க்ஷனே வந்து பைத்தானுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் அதோட இம்ப்ளிமெண்டேஷனை போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ரூட்டை அவன் எப்படி கம்ப்யூட் பண்ணுறான், நான் உள்ளே போய் அந்த ஃபங்க்ஷனோட கோடை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அவன் வேறு ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கான். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆனால் இதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக கம்ப்யூட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு அல்காரிதம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மெத்தடை விட்டுட்டு வேறு மெத்தடை வச்சு நான் ஸ்கொயர் ரூட் கம்ப்யூட் பண்ணுவேன், ரைட்டா? ஸோ ரீஃபேக்டரிங்கிறது இதுதான். ரீஃபேக்டரிங் இஸ் உங்கள் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ரூட் தான் கம்ப்யூட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆனால் அது எப்படி கம்ப்யூட் பண்ணுதுங்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல. அதில் நான் வந்து எது எஃபிஷியண்டான மெத்தடு நான் சூஸ் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். ரீஃபேக்டரிங்கிறது இதுதான். நான் கோடை கண்டாமிடான்னு எழுதிடுவேன், என் டெஸ்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுத்துருவேன். ஆனால் உண்மையிலுமே நான் போயிட்டு அதை இன்னும் ப்ராப்பராக வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு நான் வேறு மெத்தட்ஸில் நான் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது தான் ரீஃபேக்டரிங். அதுக்கு இன்னும் பெட்டராக நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம், பட் ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, டீப்பாக அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போகும்போது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சார்ட்டிங்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். சார்ட்டிங்கிறது வந்து உங்கள்கிட்ட ABCDEFன்னு கொடுத்துட்டாங்கன்னா, அது வேறு ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி திரும்ப ஒரே ஆர்டரில் கொண்டு வருவீங்க? இல்லை 3 4 5 6 1 அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இது எப்படி திரும்ப 1 2 3 4 5 ஆர்டர் பண்ணுவீங்க? அப்போ சார்ட்டிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குன்னா, சார்ட்டிங்கில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் பார்த்துருப்பீங்க, குவிக் சார்ட், பபுள் சார்ட், அந்த மாதிரி. ஏன் இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் இருக்குது? ஆனால் எல்லா சார்ட்டிங்கும் அவுட்புட்டு ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். இதை நான் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் சார்ட்டிங்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் இருக்குல்ல, அது ஒரு சார்ட்டிங்க்கும் டைமு ஸ்பேஸும் மாறும். இந்த சார்ட்டிங் அல்காரிதம் விட சீக்கிரமாக ஓடும், இந்த சார்ட்டிங் அல்காரிதம் விட மெமரி கம்மியாக எடுத்துக்கும் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் டிஃப்ரெண்ட் சார்ட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அப்போ ரீஃபேக்டரிங்கிறது என்ன அப்படின்னா, நான் அந்த விஷயத்தில் போய் ஃபோக்கஸ் பண்ணுறது. நான் எழுதின அவுட்புட்டை வர வச்சுட்டேன், ஆனால் அவுட்புட் வர வச்ச விதத்தை வந்து நான் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுறது தான் அந்த ரீஃபேக்டரிங். புரிஞ்சுச்சா? ஓகே, தேங்க்யூ. சூப்பர். ஸோ தீபிகா, சுஷ்மிதா, ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை ஏதோ ஒன்று புரியல அப்படின்னாலும் சொல்லுங்க. நத்திங். ஓகே, நத்திங்னா எதுவுமே புரியலன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சுஷ்மிதா டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. சரி, ஓகே. வேறு எந்த கொஸ்டின்ஸும் இல்லைன்னா
நம்ம இந்த செஷன் இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜாயின் பண்ண எல்லாரும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மில் வந்து உங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேர்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும், இல்லைன்னா ஃபில் பண்ணுங்கள். நம்ம இந்த செஷன் இதோட நிறுத்திக்கலாம். கண்டினியூ நெக்ஸ்ட் சாட்டர்டே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மீன் வைல் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன்னு சொன்னேன் இல்லையா, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அதை மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். நீங்கள் அதுக்குள்ளே நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்க்கு வரும்போது, செஷனுக்கு வரும்போது ப்ராபப்ளி என்ன பண்ணுங்கள், உங்கள் மிஷினில் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எடிட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ப்ராபப்ளி நான் செய்கிறத நீங்கள் பார்த்து திரும்ப செஞ்சு பார்க்கலாம். அதுக்காக தான் லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி லினக்ஸு, விண்டோஸு, மேக்கு இது எல்லாத்துலேயுமே எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யா, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். லினக்ஸ் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு விண்டோஸ் அப்படியே ஓடட்டும் உங்கள் மிஷினில், அதில் எதுவும் கை வைக்காமல் விர்ச்சுவல் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ரைட்டா, விர்ச்சுவல் பாக்ஸ்ன்னு தேடுங்க, வரும். அது ஆரக்கிளோட ப்ராடக்ட்டு. அந்த விர்ச்சுவல் பாக்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராபப்ளி உபுண்டுவோட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா உபுண்டுவோடைய வெப்சைட்லேருந்து கேன் இன்ஸ்டால் யூ கேன் டவுன்லோட் உபுண்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் download and install. Ubuntu வந்து இன்னைக்கு வெர்ஷன் வந்து 20, ரைட்டா? ஸோ 20.04. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட்லாம் ஒழுங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த Ubuntu டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆகும், ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் ஆகும். விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை யூஸ் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சுருக்கணும்னு கட்டாயம் இல்லை, பட் விர்ச்சுவல் பாக்ஸு லினக்ஸ் வந்து ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள். இன்டர்நெட்டில் அப்படி தெரியலனாலும் தேடுங்க, சும்மா ஹவு டு இன்ஸ்டால் உபுண்டு இன் விர்ச்சுவல் பாக்ஸ்னு தேடுங்க, நிறைய டுட்டோரியல்ஸ் செய்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கிட்டாலும் நல்ல விஷயம். சரியா? ஸோ இதோட நம்ம இந்த செஷன் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து இதே டைமுக்கு மீட் பண்ணலாம். இன்னைக்கு ஜாயின் பண்ணுறதுல சிக்கல் இருந்திருக்கும், ஸோ தட்ஸ் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து இந்த சிக்கல்லாம் இல்லாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் செஷன் பை டைம். இன்னைக்கு 11க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் திரும்ப முடிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.